அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, 2025ஆம் வருடம் முடிய போகுது. வருடத்தின் கடைசி நாள் இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னால் நான் சொல்கிறத செஞ்சீங்கன்னா பிறக்க போகும் 2026ஆம் ஆண்டு உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக அற்புதமாக மாறும். நல்லது அத்துணையும் நடக்கும். 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ரொம்ப அருமையான விஷயம். நம்பிக்கையோடு செய்யணும். இதுக்கு தீட்டெல்லாம் எதுவும் பார்க்க வேண்டாம். எல்லோரும் செய்யலாம். வயசு பார்க்க வேண்டாம், வேறு எந்த விதமான சூழலையும் பார்க்க வேண்டாம். எல்லோரும் இதை செய்யலாம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு முக்கிய தகவலை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். 2026ஆம் ஆண்டு மிக மிக முக்கியமான ஒரு நாள் பிப்ரவரி 15ஆம் தேதி. அந்த அன்னைக்கு என்ன அப்படி விசேஷம்? மாசி மகா சிவராத்திரி. நாம் ஒவ்வொரு மகா சிவராத்திரிக்கும் ஒரு வாட்ஸ்அப் குழுவை தனியாக தொடங்கி பக்தர்கள் அத்துணை பேரும் வீட்டில் இருந்தபடியே சிவ தரிசனம் காண பல விஷயங்கள் சொல்லித்தரது வழக்கம். அந்த வகையில் 2026ஆம் ஆண்டு மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கு பதிவுகள் இனிதே தொடங்கிவிட்டது. இந்த ஆண்டு குழு பிப்ரவரி 15ஆம் தேதி மாலை 5 மணியிலிருந்து மறுநாள் காலை 7 மணி வரை தொடர்ந்து செயல்படும். ஒரே ஒரு விளக்கு மட்டும் வச்சு 4 ஜாமமும் சிவபூஜை எப்படி செய்யணும், எந்த சிவமந்திரத்தை சொல்லணும், சிவத்தியானம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்லித்தரப்போகிறேன். வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே அதில் கலந்து கொள்ளலாம். மேலும் அன்று நள்ளிரவு 12 மணிக்கு உங்களது குடும்பத்தின் பிரார்த்தனையை சிவனிடத்தில் சேர்க்கும் ருத்ர ஹோமம் நடத்தப் போகின்றேன். இந்த குழுவில் சேரக்கூடிய அத்துணை பேருக்கும் கண்டகி சிவ சாலிகிராம் பிரசாதமாக தரப்போகிறேன். இந்த குழுவில் சேர விருப்பம்னா டிஸ்பிளேல இருக்க எனது வாட்ஸ்அப் நம்பருக்கு மகா சிவராத்திரி மெசேஜ் அனுப்புங்க. குழுவின் பதிவு விவரங்கள் தருகின்றேன். இந்த குழு பற்றி உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் எடுத்துச் சொல்லுங்க. இது ஒரு அன்பு வேண்டுகோள். டிசம்பர் 31ஆம் தேதி இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து கொள்ளுங்கள். கிழக்கு திசை நோக்கி எங்கே அமர்ந்தாலும் சரி, நீங்கள் படுக்கையிலேயே அமர்ந்து இதை செஞ்சாலும் சரி, அல்லது ஹாலில் அல்லது ஏதாவது நாற்காலியில் அமர்ந்து இதை செஞ்சாலும் சரி. என்ன செய்யணும் தெரியுமா? நான் ஒரு வாசகம் தரேன். அந்த வாசகத்தை ஒரே ஒரு முறை முழு சரணாகதியோடு நன்றி உணர்வோடு சொல்லணும். அது என்ன வாசகம் சொல்லட்டுங்களா? எல்லாம் வல்ல இறை சக்தியே, 2025ஆம் ஆண்டு நல்லபடியாக நிறைவு பெற்றது. இந்த ஆண்டு நான் சிரித்த நாட்களுக்கும் கண்ணீர் சிந்திய நாட்களுக்கும் அமைதி காத்த நாட்களுக்கும் தருணங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது பெற்றோர்களுக்கும் எனது வாழ்க்கை துணைக்கும் எனது அடுத்த தலைமுறைக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு இன்பத்தையும் மன சங்கடத்தையும் தந்த அத்துணை உறவுகளுக்கும் நட்புகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு நல்லது செய்தவர்களுக்கும் தக்க சமயத்தில் உதவி செய்யாமல் போனவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டு முழுவதும் என்னை வழிநடத்திய எனது குருமார்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுள் இருந்து என்னை வழிநடத்தும் இறைசக்திக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி நன்றி நன்றி. அன்பானவர்களே, இந்த வாசகம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணி கொடுத்துருக்கேன். இதை அப்படியே சொல்லுங்கள். ஒரு முறை சொல்லுங்கள். நன்றி உணர்வோடு சொல்லுங்கள். நிதானமாக சொல்லுங்கள். ஒரு பேப்பர் எழுதி வச்சுக்கோங்க. நிதானமாக சொல்லுங்கள். முதுகுத்தண்டை நேராக வச்சுக்கோங்க. முதுகுத்தண்டை நேராக வச்சுட்டு இந்த நன்றி வாசகத்தை சொல்லும் பொழுது 2026ஆம் ஆண்டு உங்களது வாழ்க்கை மாறும். இது ஒரு அற்புதமான பிரபஞ்ச விதி. நாம் நன்றி சொல்லணும். எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும். நமக்கு நேர்ந்த நல்லதுக்கும் சரி, நமக்கு நேர்ந்த கஷ்டத்துக்கும் சரி நன்றி சொல்லணும். நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். 2026 ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச அத்துணை பேருக்கும் பகிர்ந்துக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.